ஒரு சோத்துல உப்பு போட்டு தின்ற ஒருத்தன் சப்போர்ட்டா பேசியிருக்கேன். ஐயா கேப்டன் அவர்கள் இருக்கும்போது தான் நடிகர் சங்கம் இருந்துச்சு. ஒருத்தர் ஒரு லைட்மேனுக்கு ஒரு பிரச்சனைனா கூட ஒரு துப்புர பணியாளர் வந்து போராடுனா ஒருத்தர் கூட 10 பேர் வராங்க. ஒரு ஆசிரியர் போராடுனா ஒருத்தர் கூட 10 பேர் வராங்க. செவிலியர்கள் மொத்தமா ஒரு 5-6 நாள் வந்து ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஒன் லாஸ்ட் டைம் ஃபார் தளபதி. ரொம்ப ஒரு எமோஷன்ஸோட இந்த வீடியோ நம்ம பேசுறோம். நம்ம சேனலுக்கு வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மலேசியா ஆடியோ லான்ச் அப்படின்றது ஒரு பக்கம் பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருந்தா கூட அங்க இருக்கிற மலேசியா வாழ் தமிழர்களுக்கும் சரி, இங்க நம்மளோட தளபதியோட ரசிகர்களுக்கும் சரி ஒரு சோகமான மூமெண்டா தான் இருக்கு. ஏன்னா இதுதான் வந்து அண்ணனோட கடைசி படம் அப்படின்ற ஒரு இடத்துலையும் கடைசியான ஆடியோ லான்ச் அப்படின்ற ஒரு இடத்துலையும் இருந்துட்டு இருக்கு. ரெண்டாவது இந்த ஒரு கடைசியான ஆடியோ அதாவது விஜய் அவர்களுக்கு சென்ட் ஆஃப் பண்றதுக்காக பல நட்சத்திரங்கள் வந்து இன்னைக்கு மலேசியால குமிஞ்சிட்டு இருக்காங்க. சென்னையில மட்டுமே இருந்து திரைப்பிரபலங்கள் 80,000 பேருக்கு மேல வரதா நம்ம அனிருத் ஏற்கனவே சொல்லியிருப்பாப்ல. கிட்டத்தட்ட படத்துல நடிச்சவங்க ஒரு பக்கம் இருந்தா கூட படத்துக்கு சம்பந்தமே இல்லாத திரு நாசர் அவர்கள் இவங்களெல்லாம் வந்து பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ், அதெல்லாம் நமக்கே தெரியும். அப்படி இருந்தாலும் கூட விஜய் அவர்களோட கடைசி படம் கடைசியான ஆடியோ லான்ச் அப்படின்ற ஒரு இடத்துல இவங்கெல்லாம் வந்து ஒரே இடத்துல கூடியிருக்காங்க. அப்படின்ற போது ஒரு பக்கம் நமக்கு வந்து என்னதான் ரசிகரா இருக்கும்போது ஒரு பக்கம் சோகங்கள் அதிகமா இருந்தா கூட அடுத்து அவர் தான் தளபதி தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டோட சிஎம்மா இருக்க போறாரு. நம்ம டெய்லி அவரை நியூஸ்ல பார்க்க போறோம். ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம தமிழர்களா இங்க இருந்து வாட்ச் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கு. என்ன மாதிரி யாரெல்லாம் வந்து இன்னைக்கு திரையில அண்ணனோட கடைசி இந்த படத்துக்கு வருத்தப்படுறவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நிறைய பேர் வந்து இன்னைக்கு மலேசியால கூடிட்டு இருக்கும் போது இன்னைக்கு காலையிலே வந்து அந்த ஆடிஷனுக்கான அந்த ஆடியோ லான்ச்சுக்கான டிக்கெட்டுகள் வச்சிருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த ஒரு ஸ்டேடியத்தை சுத்தி படையெடுத்துக்கிட்டு இருக்கிறது நிறைய லைவ் டிவி அதாவது மலேசியாலேருந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நேற்று ஒரு சேனல் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அண்ணன் வந்து மலேசியாவுக்கு போனதுக்கப்புறம் எப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு வரவேற்பு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அரசியல் ரீதியாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து பாண்டிச்சேரியில் போயிருக்கும்போது தளபதி வந்து இன்னைக்கு புதுச்சேரியோட காவல்துறையை பாராட்டியிருக்காரு. தமிழ்நாட்டோட காவல்துறையை வந்து இந்த மாதிரி இறக்கி பேசியிருக்காரு. இன்னைக்கு வந்து அவருக்கு தைரியம் இருந்துச்சுன்னா மலேசியாவோட காவல்துறை வேணா அவர் பேசி பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. மலேசியாவோட காவல்துறைக்கு சல்யூட் தாங்க கொடுக்கணும். ஏன்னா இங்க இருந்து போற ஒரு நடிகர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்றத தாண்டி அவர் வந்து ஒரு நபர், ஒரு பொதுமக்களா சார்ந்த ஒரு நபர் அப்படின்ற ஒரு பார்வையிலையும் பார்க்காம ஒரு ஹை லீடர் அப்படின்றதும் பார்க்காம எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிமோ அவங்க அந்த மலேசியா அரசுன்றது செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அவங்க தங்குற இடத்துக்கான ஒரு ப்ரொடெக்ஷன்ல இருந்து எல்லாமே கொடுத்து அங்க இருக்கிற மக்களுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நம்ம கொடுத்தே ஆகணுங்க. ஏன்னா மலேசியா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மாதிரி காசு இருக்கிறவங்களுக்கு ஒரு பேச்சும் காசு இல்லாதவங்களுக்கு ஒரு பேச்சும் கிடையாது. அவங்க வந்து உண்மையிலேயே அந்த அரசுன்றது நம்ம ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தாகணும். அவ்வளோ பெரிய ஒரு நியாயமான அரசாக தான் செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா மலேசியாவை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு எவ்வளோ தூரம் முன்னுரிமை அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த ஸ்டேடியத்தில் அந்த அரசியல் பொருட்களுக்கான ஒரு அனுமதி இல்லை அப்படின்றத நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருப்போம். போன வீடியோ உண்மையிலே நல்லா போயிட்டு இருக்குங்க. நம்ம சேனலில் போட்டுருக்கிறது பார்க்காதவங்க போய் பாருங்க. இன்னைக்கு இந்த நம்ம ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்பிரபலங்கள் வந்து இன்னைக்கு பாதி பேர் வர்றாங்க, மீதி பேர் சில பேர் வரல. அந்த சில பேர் வரல அப்படின்றத தாண்டி அதுக்குள்ள என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பராசக்தி படம் வந்து இப்போ ஒரு இழுபறியில போயிட்டு இருக்கு. இது என்னடா ஆண்டவா பராசக்தி வந்த சோதனை அப்படின்ற மாதிரி என்னன்னா ஒரு கதை வந்து அந்த பராசக்தி படத்தோட கதை வந்து திருட்டு கதை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம சைட்ல இருந்து எப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. சென்னையில இருக்கிற மெட்ரோல எல்லாம் வந்து ஜனநாயகன் போஸ்டர் ஒட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நம்மளோட சேனல்ஸ் மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்து இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு பேசிட்டு இருக்காங்க. அது போக யூடியூப்ல அந்த மாதிரி கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பா வந்து நிறைய விளம்பரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த சேனல்ல இன்னும் ஆடியோ லான்ச் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஜீ தமிழ் அவங்க தான் வந்து வாங்கியிருக்கிறதா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஏன்னா சன் டிவி வந்து ஆல்ரெடி பராசக்திக்கான ஒரு முழு வேலையில இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அந்த பராசக்தி படம் வந்து இன்னைக்கு ஜனவரி ரிலீஸ் ஆகுமா, 10ல ரிலீஸ் ஆகுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு. ஏன்னா அறிக்கை தாக்கல் பண்றதே வந்து அந்த படத்துக்கான, ஏன்னா இன்னொருத்தருக்கு தன்னோட கதைன்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு கேஸ் போயிட்டு இருக்கும்போது கோர்ட்ல வந்து அறிக்கை தாக்கல் பண்றதே ஜனவரி 5 அப்படின் போது அங்கிட்டு 5 நாள்ல வந்து அந்த வெட்டி ஒட்டி எடிட்டிங் வேலையெல்லாம் பார்த்து கொடுக்குறதுன்றது கொஞ்சம் சிரமம் தான். அப்படின்னும் போது வருமானது ஒரு கேள்வியா இருந்தா கூட அங்க கண்டிப்பா அரசியல் விளையாடுது. என்ன நீங்க கேட்பீங்க, எனக்கா இது படத்துல என்னத்த அரசியல் பண்ண போறாங்க அப்படின்னு. உண்மையிலே இதுக்கு பலிகடாவானவர் நம்ம சிவகார்த்திகேயன் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவரோட படமும் வந்து நல்ல ஓடுற ஒரு படம், நல்ல நடிகர், திறமையான நடிகர், விஜய்க்கு நல்ல ஒரு நண்பர் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இவங்களுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனையை இவங்க ஏற்படுத்தி விடுறாங்கன்னா, ஜனநாயகனோட பராசக்தி போட்டி போடுது. அப்போ விஜய் அவர்கள் வந்து கோட் படத்துல துப்பாக்கி கொடுத்தனால சிவகார்த்திகேயன் அடுத்த விஜய் அடுத்த தளபதின்ற மாதிரிலாம் ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ஒரே ஆளு, தளபதி ஒரே ஆளு, எஸ்கேவும் ஒரே ஆளு அப்படின்றது வந்து இவங்களுக்கு தெரியல. இன்னும் கூட அந்த படத்தை வந்து ப்ரமோஷன் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதா ஒரு பேச்சு அடிபடுது. ஏன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க மலேசியால நடைபெற அந்த ஆடியோ லான்ச் பேச்சை தடுக்கிறதுக்காக தான் இவங்க இவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு யூடியூபர்ஸா இருக்கட்டும், இங்கிட்டு நியூஸ் டிவி சேனல்ஸ் இதெல்லாம் வந்து ஆடியோ லான்ச் அப்படின்றது ஜனநாயகன் படத்துக்கு பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை தடுக்கிறதுக்காக இந்த பராசக்திக்கு ஐயோ போச்சு, இது வந்து வேற ஒருத்தர் கதையா, கோர்ட்ல கேஸ் போட்டாங்க, பராசக்தி வராது, பாதி சீனை எடிட் பண்ண போறாங்க, சிவகார்த்திகேயனுக்கு பெரிய ஒரு அடி விழுந்துருச்சு, படக்குழுலாம் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க, சில பேர்லாம் வந்து தற்பான முடிவுக்குலாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா நியூஸ் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே விளம்பரம். ஏன்னா இந்த விளம்பரத்தை நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இப்போ ஒருத்தர் வந்து இது என் கதைங்கன்னு சொல்லி போராட வர்றாரு. அவர்கிட்ட சில ஆதாரங்கள்லாம் இருக்க தான் செய்யும். ஒருவேளை கதை உண்மையா இருந்துருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன செய்வீங்க, படத்தை எடுத்து முடிச்சாச்சுப்பா, உனக்கு எவ்வளவு வேணும் காசு
குடுக்க போறீங்க. அவர் அத ஏத்துக்கிட்டா ஏத்துக்க போறாரு, ஏத்துக்கலாட்டி அதுக்கு அடுத்த நடவடிக்கை எடுக்க போறாரு. இது ஒரு சிம்பிளான விஷயம். தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள் கிடையாது. இன்னமும் நீங்க பராசக்தி படத்த வச்சு இந்த ஒரு திராவிட மாடல் அப்படின்றது விளம்பர மாடலா மாறி இன்னைக்கு பராசக்திக்கான ஓசி விளம்பரமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஜனநாயகத்த அடிச்சு இறக்குறீங்க அப்படின்றது வந்து நீங்க ஜனநாயகன் படத்துக்கு பண்ற மாரி தெரியல. இந்த ஜனநாயகத்துக்கு எதிரா பண்ற மாரி தான் இருக்கு. இதே ஒரு சூழ்நிலை தான் 77 காலகட்டங்கள்ல உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல எம்ஜிஆருக்கு வந்துச்சு. இதெல்லாம் உங்க நெனப்புல வந்து போகணும். அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன். ஏன்னா முழுக்க முழுக்க இது வந்து ஒரு சோகத்தின் வெளிப்பாடு தான். ஏன்னா நீங்க அண்ணனோட கடைசி படம், கடைசி ஆடியோ லான்ச் அப்படின்ற ஒரு வருத்தம் நமக்குள்ள என்னதான் இருந்தாலும் இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு தொண்டர் அரசியல் ரீதியா பேசுறோம் அப்படின்றத தாண்டி நம்ம ஒரு ரசிகரா இருந்து தான் தொண்டர் ஆயிருக்கோம் அப்படின்றது தான் எல்லாரோட மனப்பாங்கும். என்னோட மனப்பாங்கும் அதுதான். நான் ஒரு ரசிகரா அண்ணனோட கடைசி படத்துக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன மாதிரி வருத்தப்படுறவங்க கண்டிப்பா சொல்லுங்க. இது எப்படி ஒரு வருத்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, போன மேட்ச் வந்து தல தோனி அவர்களுக்கு கடைசி மேட்ச்னு சொல்லும்போது ஒரு வருத்தம் இருந்துச்சு. அந்த வருத்தத்தை விட இது வந்து ஒரு 10 மடங்கு அதிக வருத்தமா தான் இருக்கு. அப்படியே தல தோனியை பிடிச்சவங்க மறக்காம சிஎஸ்கேன்னு ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா இந்த வருஷமும் தல தோனி அவர்கள் விளையாடுறாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போனோம்னா, மலேசியாவுக்கு அஜித் வர போறாருன்னு சொல்லி பெரிய பயங்கர ரூமரை கிளப்பிட்டு இருக்காங்க. அஜித் அவர்கள் வந்து ஆல்ரெடி மலேசியாவுக்கு வந்திருக்காரு. அதே ஸ்டேடியத்துல ஒரு ஃபங்க்ஷன் அப்ப வந்து அட்டன் பண்ணியிருப்பாரு. அந்த போட்டோஸ்லாம் கூட நீங்க பார்க்கலாம். பின்னாடி அஜித்னு போட்டிருக்கோம். அது உண்மையிலே வந்து மலேசியால அஜித் எடுத்த போட்டோ தான். ஆனா இதுக்கு வர்றாரா அப்படின்றதுலாம் ஒரு சஸ்பென்ஸ் தாங்க. அப்படி வந்தாருன்னா என்ன ஆகுன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நண்பர் 2 பேருமே நண்பர் ஒரு சென்ட் ஆஃப் குடுக்குறதுக்கு வரலாம். அதெல்லாம் நம்ம வந்து கணக்குல எடுத்துக்க கூடாது. இவங்க வந்து 1000 உருட்டுகள் உருட்டுவாங்க. நம்ம சேனல் மட்டும் உண்மைதான் உங்களுக்கு சொல்லுவோம். அப்படி ஒரு வேளை வந்துட்டார் அப்படின்னா, அது திருவிழா தான் அப்படின்னு உண்மையிலே வந்து நம்ம ஏத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அஜித் ரசிகர்களும், விஜய் ரசிகர்களும் வந்து ஒண்ணா சேர்ந்து தான் இருக்காங்க. அரசியல் ரீதியா தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த ரீதியா அஜித் அவர்கள் வராரான்றது நம்ம கண்டிப்பா உங்களுக்கு விளக்கமா சொல்லுவோம். திரை ரீதியா பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் சரி, சப்போர்ட் பண்ணாதவங்களும் சரி ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்காங்க. சில பேர் வராததுக்கான காரணங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னதுதாங்க. அரசியல் காரணங்கள் தான். வேற எதுவும் கிடையாது. இந்த லோகேஷ் கனகராஜெல்லாம் கூட நேத்து பேட்டி குடுத்திருப்பாரு. நம்ம பார்த்திருப்போம். அவருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லங்க. நான் வந்து அரசியல் ரீதியாலாம் பயணிக்க விரும்பலன்ற மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் எந்த போக்க காட்டுது அப்படின்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு நுழைஞ்சதுக்கு அப்புறமா வந்து திரைத்துறையே வந்து படுத்துருச்சுன்னு சொல்லி நெறைய பேர் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா திரைத்துறையை பொறுத்தவரைக்கும் சில இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. திரைத்துறையை தூக்கி நிப்பாட்டிருவாங்க. அதெல்லாம் நம்ம கவலைப்படவே வேணாம். ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து படத்துல நடிச்சிட்டு இருக்கிற ஒரு நடிகரா இருந்தார் அப்படின்னா, நமக்காக ஒரு கால் ஷீட் குடுத்துற மாட்டாரான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவனுங்க பூரா, இன்னைக்கு அவர் அரசியல் வந்ததுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு ஏளனமா பேசுறாங்கன்றத நம்ம பார்த்திருப்போம். 2வது கரூர் விஷயத்துக்கு அப்புறமா வந்து நெறைய பேர் இது நம்ம சேனல்லே நம்ம வீடியோல பேசியிருக்கோம். கரூர் சம்பவம் ஒண்ணு நடக்குது. அந்த சம்பவத்துல தலைவர் விஜய் அவர்கள் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. திரைத்துறையில இருந்து யாராவது ஒரு ஆளு ஒருத்தன் ஒரு சோத்துல உப்பு போட்டு தின்ற ஒருத்தன் சப்போர்ட்னு சொல்லுங்க. இதெல்லாம் வந்து ஒரு சேனல்ல ஒரு அக்கா கூட பேசியிருப்பாங்க. ஏன்டா நீங்கலாம் ஒண்ணா தானடா வேலை பார்த்தீங்க. என்னதான் அவர் இன்னைக்கு அரசியல் ரீதியா வந்திருந்தா கூட ஒரு தலைவர் அப்படின்றத தாண்டி ஒரு நடிகர் உங்க கூட நடிச்ச ஒரு சக நடிகருக்கு நீங்கலாம் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா என்னடா அது ஒரு துப்புர பணியாளர் வந்து போராடுனா ஒருத்தர் கூட 10 பேர் வராங்க. ஒரு ஆசிரியர் போராடுனா ஒருத்தர் கூட 10 பேர் வராங்க. செவிலியர்கள் மொத்தமா ஒரு 5-6 நாள் வந்து ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா நடிகர் சங்கம் நீங்கலாம் வச்சிருக்கீங்க. ஐயா கேப்டன் அவர்கள் இருக்கும்போது தான் நடிகர் சங்கம் இருந்துச்சு. ஒருத்தர் ஒரு லைட்மேனுக்கு ஒரு பிரச்சனைனா கூட ஒட்டுமொத்தமா ஒண்ணா சேருவாங்க. அதுக்கு பேர் தான் நடிகர் சங்கம். இவங்க நடத்துறதுக்கு பேர்லாம் நடிகர் சங்கம் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து நம்ம பேசும்போது பேசிட்டே இருக்கலாம். நம்ம அடுத்த ஆடியோ லான்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு. மறக்காம உங்க கமெண்ட்டை சொல்லிருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் உதவி பண்ணி உதவுற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து நம்மளோட லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கேட்டதுக்கு என்னங்க அனைவரும் விஜய் தாக்குற அனைவருக்கும் புழக்கப்படும்.